வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் என்னை கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி மணி வச்சுட்டு இது பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லையா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பையனாகிட்டான், இதுக்கப்புறம் அவனை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அதில் என்னால் கரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்ல முடியல. அதாவது கரெக்டானா என்ன பண்ணுறது, கடவுளை எனக்கு கொடுத்துட்டான். அதுக்காக என் மகனை எப்படி எல்லாம் வேண்டான்னு அப்படியே விட்டுடலாமா? என் மகன் தானே எனக்கு முக்கியம். அப்படி இருக்கும்போது அவன்தான் என் லைஃபே, அவன்தான் என்னுடைய எப்படி சொல்கிறது. ஆனால் என்னுடைய நிலமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய லைஃப்பில் நிறையவே எப்படி சொல்கிறது, நிறையவே போயிடுச்சு. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு அமையல. நான் ஆசைப்பட்டது வேறு, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது வேறு. நான் நிறைய எதிர்பார்த்தேன் என்னோடய லைஃப்பில், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே எதிர்பார்த்து வாழ்ந்த வாழ்க்கை. ஃபஸ்ட்டு லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எப்படி சொல்கிறது, அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்பவே அப்போ தெரியல. எப்படி சொல்கிறது, அந்த ஏஜில் வர லவ் ஸ்டோரி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் நான் லவ் பண்ணி ஆசையாக கல்யாணம் பண்ணேன். எங்கள் வீட்டில் அப்போ ஒத்துக்கலை, அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. ஆசை மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக இருந்தேன். எப்படி ஒரு 2-3 மாதம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் போல சண்டை சச்சரவு எல்லாம் இருந்தது. எல்லாமே நான் என்னோடய உலகம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சு. என் வீட்டில் எல்லாருமே ஒத்துக்கலை, அப்படிலாம் இருந்தது. இப்போ என்னென்னா, நிறைய பேர் கேட்குறாங்க மணி அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. மணி அப்பா என் கூட இல்லை. எப்படி மணி இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க மணியை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மணியை வேண்டாம். பிறக்கும்போது ஃபஸ்ட்டு அம்மா வீட்டில் தான் இருந்தேன். மணி கன்சீவ் ஆனதுலேருந்தே அம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஏன்னா சொல்லியிருந்தேன்ல, நிறைய சண்டை நிறைய இது. அப்புறம் என்ன பண்ணுறது, அவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கன்சீவ் ஆகும்போதே அந்த ஏஜில் எனக்கு தெரியல, அவங்க கலைச்சிடு அப்படிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டில் பேச மாட்டாங்க. ஏன்னா நான் ஆசைப்பட்டு அமைச்சிக்கின வாழ்க்கை தானே அது. அதனால் பேசலை. அக்கா மட்டும்தான் எனக்கு ஆதரவாக இருந்தா. அப்படி ஆதரவாக இருக்கும்போது என் அக்கா எல்லாமே எனக்கு ஆதரவாக இருக்கும்போது இவங்கெல்லாம் எனக்கு அம்மா யாராக இருந்தால் என்ன அம்மாலாம் கோவமாக தானே இருப்பாங்க, நம்ம அமுச்சு வச்சுருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் லைஃப்லேயும் இருக்குது. ஏன்னா பெற்றவங்க சொல்லும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க ஏன் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் லைஃப்பில் எவ்வளோ நடந்திருக்கு. அப்படிலாம் நான் இது பண்ணிட்டேன். பெற்றவங்க பேச்சு கண்டிப்பாக கேட்கணும். அது அனுபவம் நிறையவே எனக்கு இப்போ அனுபவிச்சுட்டேன் என் லைஃப்பில். அப்போ மணி அப்பா கன்சீவ் வந்ததுக்கப்புறம் சண்டை சச்சரவு. கல்யாணம் ஆகி புதுசில் எல்லாமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை நாசமாக போய்டும் பெற்றவங்க பயப்படுறாங்க பார்த்தீங்களா? அது என் லைஃப்பில் நடந்துச்சு. என் லைஃபு போயிடுச்சு, லைஃபே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகி குழந்த ஸ்டார்டிங் பிறந்ததுக்கப்புறம் மணிலாம் இந்த மாதிரி இருந்தால் அம்மா வீட்டில் இருந்து தான் டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி டைமில் நிறைய ப்ராப்ளம் வந்துடுச்சு. மணிக்கு நல்லா இருந்தான். டெலிவரி டைமில் தான் அவனுடைய வாழ்க்கையே ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலில் இது பண்ணிட்டாங்க. எப்படி சொல்கிறது, அப்புறம் மணி பிறந்து ரொம்பவே இதுவாகி அதுக்கப்புறம் அவங்க மணி இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு 2 வாரம் இருக்கும். அப்போ மணி பாத்ரூம் போக கொள்ள அவங்க அவங்க ஏற்றுக்கல. அது இல்லை, இந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் ஆசிரமத்தில் சேர்த்து நீ பார்த்துக்கோ, வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஏற்றுக்கல. நான்
என் பிள்ளை தான் எனக்கு வேண்டும். நீங்களே சொல்லுங்கள், யாராக இருந்தாலும் பெற்ற குழந்தைய ஹாஸ்டலில் சேர்ப்பாங்களா? என் பிள்ளையை சேர்க்க சொன்னாங்க. அப்புறம் யோசித்தேன், அவங்க வீட்டில் சொன்னாங்க. அவரையும் கேட்கும்போது, இல்லை உனக்கு நான் தனியாக சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சரி வேண்டாம், எனக்கு என் மகன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பை தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என் மகன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எப்படி சொல்கிறது, என் மகன் வேணும், என் மகன் வேண்டாம் நினைக்கிற இடத்துல எனக்கு எதுக்கு அந்த லைஃபு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இங்கே அம்மா வீட்டிலே இருக்கேன். அம்மா வீட்டிலே இதை ஆயிடுச்சு. மணிக்கு 13 வயசு ஆகுது. அம்மா வீட்டில் தான் இருக்கேன் இன்னமும். இப்போ மேரேஜ் ஆகிருக்கு, 2 வருஷம் ஆகுது. புதுசாக கல்யாணம் பண்ணி 2வது மேரேஜ் பண்ணியிருக்கு. அவங்க மணியை நான் அம்மா வீட்டில் தானே இருக்கேன். அவங்க இந்த சைடில் தான் இருக்காங்க. நம்ம தெருவில் ஒரு வீட்டில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மணி ஹாஸ்பிட்டலில் டெய்லி 1 விட்டு 1 நாள் கூட்டிகிட்டு போனேன். எக்ஸசைஸ்க்கு, ஸ்பீச் தெரப்பிக்கு எல்லாமே போகும்போது அவங்க பார்ப்பாங்க. டெய்லி மணி குழந்தை எல்லோரும் கொஞ்சுவாங்களா, அந்த மாதிரி நான் போகும்போது வரும்போதெல்லாம் மணியை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க கேட்பாங்க, டெய்லியும் போகிறீங்களே, நீங்கள் தனியாகவே தூக்கிட்டு போகிறீங்க, தனியாகவே தூக்கிட்டு வரீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி மணிக்காக தான் இங்கே தங்கியிருக்கோம், அந்த மாதிரி இதுவாகிடுச்சு தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக போகிறோம் அப்படின்னும். அப்போ பேசக்கொள்ள லாஸ்ட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் எங்கள் வீட்டுக்கார கூட இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க கேட்டாங்க, இந்த மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. நான் உங்களை நான் பார்த்துக்கிறேன், மணியை நான் எல்லா ஸ்டோரியும் சொன்னேன் அவங்கக்கிட்ட. ஃப்ரெண்ட்லேயே பேசினாங்க, அதனால் சொன்னேன். அதுக்கப்புறம் மணியை பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒத்துக்கலை நடுவில். இப்போ தான் அவருக்கு மணிக்கு ஒரு 2 வயசு இருக்கும். அந்த மாதிரி டைமில் பேசுறாரு. அப்போத்துலேருந்தே என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது. அவர் தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. மணிக்கு 13 வயசு ஆகுது. எனக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என் மகனை அவங்க மகன் மாதிரி பார்த்துக்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய லைஃப்பில் பழைய நினைவுகள் வரும் அடிக்கடிக்கு. நான் எப்படி சொல்கிறது, கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, வேண்டாம், என் மகனை அவங்க மகனாக ஏற்றுக்கிறேன், பள்ளியை மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ என் வாழ்க்கை போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு இதுவில் போயிட்டுருக்கு. வீட்டில் அப்பா அம்மா வயசாகிடுச்சு, அவங்களுக்காகவும் ஒத்துக்கிட்ட தான் மேரேஜ் பண்ணிட்டேன். வீட்டில் கேளுங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் ஒத்துக்கல, யாராக இருந்தால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீட்டில் ஒரு மேரேஜ் ஆனவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு யாராக இருந்தால் ஒத்துக்குவாங்க சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. இப்போ தான் ஒத்துக்கிட்டாங்க பாப்பா பிறந்ததுக்கப்புறம். லைஃப் ரொம்ப கஷ்டம். லவ் பண்ணுங்கள், எப்படி சொல்கிறது, உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கவங்களாம் இருக்காங்க. ஆனால் என்னுடைய லைஃப்பில் அப்படி ஒன்றும் எதுவும் நடந்துடல, போயிட்டுருக்கு. ஏதோ எல்லோரும் எப்படி சொல்கிறது, இந்த பூமியில் தங்குறது கொஞ்ச நாள் தானே. யார் மேலேயும் அன்பு காட்டலாம், ஆனால் ஏமாந்துடாதீங்க, அதான். ஏன்னா என் லைஃப்பில் நிறைய ஏமாந்துட்டேன் ரொம்பவே. இதாங்க என்னோடய லைஃப். இந்த லைஃப் அவ்வளோதாங்க. எத்தனை நாள் இருக்கும் போட்டும். என் மகனுக்காக நான் இருப்பேன். என் மகனுக்காகவே எல்லாமே. என் மகன் தான் எல்லாமே எனக்கு. அப்படி இருக்கும்போது அவனோட எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. இப்போ வந்திருக்கவங்க கூட ஓகே தான். இப்போ அவங்களுக்குன்னு வந்தோடனே அவங்களும் அவங்களுக்குள்ளேயே கொஞ்சுறாங்க. என் மணி அந்தளவுக்கு பார்க்கல. பரவாயில்ல, யாராக இருந்தானே அவங்களுக்குன்னு ஒன்று வந்தோடனே அவங்கள தானே பார்ப்பாங்க. இப்போ கூட எதுக்கு இந்த வீடியோலாம் போடுறேன்னு உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். என் அப்பா ஸ்ட்ரோக் வந்திருக்கு. என் மகனுக்காக மெடிஷன் செலவுக்காக என்னால் வெளியில் வேலை பார்க்க முடியல. அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய லைஃப்பில் நடந்த எல்லா ஸ்டோரியும் அவங்கக்கிட்ட சொல்கிறேன்.
போயிட்டுருக்கு. எப்படியோ என்னமோ போட்டோம். இந்த லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான் தலையெழுத்து சொல்லுவாங்க பார்த்தியா, என் தலையில் வேறையே மாற்றி எழுதியாச்சு. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ தொடர்ந்து போடுறேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். என் லைஃப்பில் நான் யார்கிட்டையும் அன்பு வச்சா யாரும் என் கூட இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே பாதியிலே போயிடுவாங்க. என் மகன் மட்டும்தான் என் உலகம். என் மகன் மட்டும்தான் என் கூட இருக்கா. பேசுறது கஷ்டமாக இருக்குது. என்னடா என்ன பேசணும் என்ன பண்ணணும் கூட எனக்கு தெரியல. நான் போட்டுட்ருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. உண்மையான அன்பா பொய்யான அன்பா, உண்மையிலே அக்கா வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நிறைய யோசிங்க. யோசிச்சுட்டு லைஃப்பை தேர்ந்தெடுங்க. ஏன்னா என்னோடய லைஃப் மாதிரி எனக்கு வந்த கஷ்டம் மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. எனக்கு என் மகன் போதும். என் மகன் இருக்கான், எப்படி சொல்கிறது, என் மகன் எல்லாமே. மகன் தான் எல்லாமே லைஃபு. அப்படியே போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலம் போகிற இதுவில் நம்மளும் போய் தானே ஆகணும். அந்த இதுவில் நான் போயிட்டுருக்கேன். ஓகேங்களா?